ஓம் சாந்தி. நாம் யோகயுக்தாக இருக்கும் ஆத்மா. நாம் பிரம்மா பாபாவிற்கு சமமான சிரேஷ்ட தியாகி ஆத்மா. நாம் மற்றவர்களின் குறையை பார்க்காமல் இருக்கும் ஆத்மா. தந்தையின் பாகம் மிகச் சரியானது. அவர் தனக்குரிய நேரத்தில் வருகின்றார். இதில் சிறிதும் வித்தியாசம் ஏற்பட முடியாது. அவர் வந்ததின் அடையாளமாகிய சிவராத்திரியை மிகவும் விமர்சையாக கொண்டாடுகின்றோம். நாம் யோகயுக்தாக இருக்கின்றோம். இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும். தந்தை அதிகாலையில் வருகின்றார். குழந்தைகளே, காமத்தை வென்று உலகை வென்றவர்களாக ஆகுங்கள் என்று இப்பொழுது எல்லையற்ற தந்தை கட்டளையிடுகின்றார். நாம் தூய்மையாக ஆவதன் மூலம் அழிவற்ற பதவியை அடைகின்றோம். நாம் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் தூய்மையாக மற்றும் ராஜயோகியாக இருக்கின்றோம். நாம் கீதை ஞானம் கொடுக்கும் வள்ளலாகிய தந்தை சிவ பகவானிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்கான வழியை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் ஞான கங்கைகள். சிவஜெயந்தி விழாதான் உண்மையில் நமக்கு உண்மையான தீபாவளி ஆகும். நாம் உண்மையான தீபாவளி கொண்டாடுகின்றோம். ஆத்மாதான் பதித்தமாகவும் ஆத்மாதான் பாவனமாகவும் ஆகின்றது. நாம் இப்பொழுது ஒரு பைசாவிற்கும் உதவாத நிலையிலிருந்து மதிப்பானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். ஆத்மா தூய்மை அடைவதன் மூலம் சரீரமும் நமக்கு தூய்மையானதாக கிடைக்கின்றது. நாம் புழுவிலிருந்து பிராமணர்களாக ஆகின்றோம். தந்தைதான் விடுவிப்பவராக வழிகாட்டியாக இருக்கின்றார். நாம் இப்போது சதோப்பிரதானமாக ஆக வேண்டும். நம்மை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதால் பாவனமாகி விடுகின்றோம். பிறகு நம்மை தந்தை கூடவே அழைத்து செல்கின்றார். சாந்திதாமம் சுகதாமத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யும் பொழுது ஆத்மாவானது தூய்மையாகி விடுகின்றது. இப்பொழுது அனைவரையும்
தூய்மையாக்கி தந்தை வழிகாட்டியாக இருந்து திரும்ப அழைத்து செல்கின்றார். யார் சேவை செய்கின்றார்களோ அவர்கள் மறைந்திருக்க முடியாது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான சொர்க்க ராஜ்யம் வினாடியில் அடைகின்றோம். நாம் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் கடையை திறந்து அமர்கின்றோம். சிவத்தந்தைதான் அனைவரின் தீபத்தையும் ஏற்றுகின்றார். நம்மை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். இந்த உலகமே முட்கள் நிறைந்ததாகும். சத்தியுகம் அல்லாவின் பூந்தோட்டமாகும். எப்பொழுதெல்லாம் தர்ம நிந்தனை ஏற்படுகின்றதோ அப்பொழுது தந்தை வருகின்றார். தந்தை நம்பர் 1 மந்திரம் கொடுத்திருக்கின்றார், மன்மனா பவ என்று. நாம் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதால் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகின்றோம். நாம் யோகயுக்த் ஆகின்ற பொழுது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நல்ல முறையில் புரிந்து கொள்ள முடிகின்றது. நாம் இப்போது ஆத்ம அபிமானியாக ஆகின்றோம். சம்பந்தத்தின் தியாகம், வைபவத்தின் தியாகம் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் சங்கல்பத்திலும் மற்றவர்களை முன்னே வைக்கும் பாவனை உடையவராவதால் நான் என்ற நிலையை நீக்கிவிடுகின்றோம். இதுவே உயர்ந்த தியாகமாகும். எப்படி பிரம்மா பாபா சதா குழந்தைகளை முன்னே வைத்தார், நான் முன்னே இருப்பேன் என்பதிலும் தியாகியாக இருந்தார். இந்த தியாகத்தின் காரணத்தினால் அனைவரை காட்டிலும் நம்பர் 1 செல்லும் பலன் கிடைத்தது. எனவே நாம் தந்தையை பின்பற்றுகின்றோம். சிவஜெயந்தியின் பொழுது அழிவற்ற ஞான ரத்தினத்தின் கடையை திறந்து நாம் சேவை செய்கின்றோம். வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக்கி அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை நாம் கொடுக்கின்றோம். சத்தியமான தந்தையிடம் சத்தியமானவர்களாக நாம் இருக்கின்றோம். எந்த பாவகாரியம் செய்துவிட்டு அதை நாம் மறைக்காமல் இருக்கின்றோம். எந்த பாவமும் இருந்துவிடாத அளவிற்கு யோகயுக்தாக நாம் ஆகின்றோம். யாருடைய பெயர் உருவத்திலும் நாம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றோம். நான் என்ற உணர்வை நீக்கக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமான சிரேஷ்ட தியாகி ஆத்மா நாம். மற்றவர்களின் குறையை கண்டுபிடிக்காமல் இருக்கும் ஆத்மா நாம். நாம்
சூரியன் மேலே இருந்து உலகத்திற்கு ஒளி கொடுப்பது போல சாக்கார உலகத்திற்கு சக்தி கொடுப்பதற்காக உயர்ந்த இடத்தில் வீற்றிருந்து அனைவருக்கும் சக்தியின் கதிர்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றோம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி. தனது சக்திசாலி மனதின் மூலம் சக்தியை கொடுக்கும் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம்